வணக்கம் நண்பர்களே! நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபி தமிழா. இன்னைக்கு வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. Photoshopல இருக்க 4 மாஸ்கிங் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். கிளிப்பிங் மாஸ்க், லேயர் மாஸ்க், வெக்டார் மாஸ்க் அண்ட் சேனல் மாஸ்க். ஒவ்வொரு Photoshop யூசர்ஸும் கண்டிப்பா அத தெரிஞ்சு வச்சுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. நீங்க நம்ம சேனல்ல இப்ப தான் முதல் தடவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப டியூட்டோரியல்குள்ள போலாம். நம்ம கன்டென்ட்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெனரலா மாஸ்கிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நார்மலா நமக்கு மாஸ்க் அப்படின்ற வேர்ட கேள்விப்பட்டோனே நமக்கு ஞாபகத்துக்கு வரது வந்து, இந்த மாரி ஒரு மாஸ்க் தான். ஒரு மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படின்றது தான் ஞாபகத்துக்கு வரும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ள் வந்து இந்த மாரி மாஸ்க் போட்டிருக்காங்க. இப்ப இந்த மாஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் பின்னாடி கண்டிப்பா இருக்கும். அவங்க இருக்க ஒரிஜினல் ஃபேஸ குறிப்பிட்ட பார்ட்ஸ மட்டும் ஹைட் பண்ணி, வேற ஒரு அப்பியரன்ஸ கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் மாஸ்கிங்கோட மெயின் டெஃபினிஷன். இத தான் நம்ம எல்லா சாஃப்ட்வேர்லயுமே பண்ணுவோம். Photoshop, Illustrator, InDesign, Adobe Premiere Pro, After Effects எல்லாத்துலயுமே இந்த கான்செப்ட்ட தான் ஃபாலோ பண்ணுவோம். மாஸ்கிங் எதுக்குன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிளையன்ட் நம்மகிட்ட இந்த ஃப்ளார், இந்த லீவ்ஸ் இது எல்லாமே எனக்கு வேணாம். இதுக்கு பதிலா இந்த இடம் ஃபுல்லாவே எனக்கு வேற ஒரு இமேஜ் வரணும். ஒரு கார்டன்ல பட்டர்ஃப்ளை இருக்க மாரி, அந்த மாரி இமேஜஸ் வேணும். இந்த லீவ்ஸ், ஃப்ளார்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த மாரி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இத ஃபுல்லா எரேஸ் பண்ணிடுறோம். எரேசர் டூல வச்சு ஃபுல்லா எரேஸ் பண்ணிட்டு, அந்த கார்டன் இமேஜ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறோம். இந்த இடம் எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இது டிரான்ஸ்பேரன்ட்டா தான் இருக்கும். அந்த இடத்துல அத பிளேஸ் பண்ணிடுறோம். அடுத்த நாள் என்ன பண்றாங்க, "எனக்கு இது வேணாம். எனக்கு முன்னாடி இருந்த மாரியே வச்சு குடுங்க" அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம இந்த இமேஜ் சோர்ஸ் ஃபைல டூப்ளிகேட் எடுக்காம விட்டுட்டோம். அது கண்டிப்பா நமக்கு இஷ்யூ ஆகும். அந்த மாரி இடத்துல தான் மாஸ்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இந்த இடத்த நான் எரேஸ் பண்றதுக்கு பதிலா, நான் என்ன பண்றேன், இந்த லீவ்ஸ், இந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணிடுறேன். டெம்பரரியா மாஸ்க் பண்ணிடுறேன். அப்படின்னா, இந்த மெயின் இமேஜ்ல இருந்து இந்த ஏரியாவ மட்டும் டிரான்ஸ்பேரன்ட்டா மாஸ்க் பண்ணி வச்சுடுறேன். அத நம்ம உள்ளார பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த இடத்துல அந்த இமேஜ பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த மாஸ்க்ல வந்து நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ ஃபியூச்சர்ல நான் எரேஸ் கூட பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு வந்து லீவ்ஸ்ல இந்த இடம் வரைக்கும் மட்டும் தான் வேணும் அப்படின்னா, இது வரைக்கும் நான் எரேஸ் பண்ணிக்குவேன். எரேஸ் பண்ணா எனக்கு இந்த இமேஜ் வரும். இந்த பார்ட்டுக்கு மேல தான் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்க நியூ இமேஜஸ் வரும். அந்த மாரி கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த கான்செப்ட்ட மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க ஒரு ஃபேஸ் இருக்கு. அண்ட் இந்த ஃபேஸ்ல வந்து இந்த பில்டிங்க மாஸ்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பில்டிங் இமேஜ் வந்து போய்க்கிட்டே தான் இருக்கும். அந்த இமேஜ இந்த ஃபேஸ்க்குள்ளார மாஸ்க் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேஸ தாண்டி அது போகாது. அதே மாரி தான் மேல இருக்க இந்த கிளவுட் இமேஜையும் மாஸ்க் பண்ணியிருக்காங்க. மாஸ்கிங் இல்லாம Photoshop இல்ல. ஃபர்ஸ்ட் இப்ப கிளிப்பிங் மாஸ்க்னா என்னன்னு பார்த்துரலாம். ஃபைல்ல போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் A4 செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் குடுத்துக்கிறேன். தென் ஷேப்ஸ் டூல ஹோல்டு பண்ணி பாலிகான் ஷேப் எடுத்துட்டு ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த மாரி ஒரு ஷேப் டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் நான் டிரா பண்ண ஷேப் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ லேயர்ல வந்துரும். அண்ட் இதுல மேல வந்து ப்ராப்பர்ட்டீஸ் பேனல்ல அப்பியரன்ஸ்ல வந்து ஃபில் ஸ்ட்ரோக் இருக்கும். ஃபில்ல செலக்ட் பண்ணிட்டு டெம்பரரியா கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நமக்கு இதுல விசிபிளா தெரியணும் அதுக்காக. ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் இருக்கு அப்படியே இருக்கட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப் டிரா பண்ணியிருக்கோம். பின்னாடி பேக்கிரவுண்ட் இருக்கு. அண்ட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஒரு இமேஜ ஜஸ்ட் டிராக் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ல போட்டுக்கிறேன். அண்ட் என்டர் குடுத்துக்கிறேன். இப்ப இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த பாலிகன் லேயருக்கு பின்னாடி இருக்கு. இந்த லேயர்ல பார்த்தீங்கன்னா, இமேஜ் லேயர் இருக்கும். இத கிளிக் பண்ணி டிராக் பண்ணி ஜஸ்ட் மேல கொண்டு வந்துர்றேன். அண்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இமேஜ் லேயர் இருக்குல்ல, இத வந்து இந்த பாலிகன் ஷேப்க்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போறோம். இப்ப இந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு, இதோட ஒப்பாசிட்டிய ரெடியூஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பாலிகான்க்குள்ள கிளிப்பிங் மாஸ்க் போட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த பார்ட் மட்டும் தான் விசிபிளா வரும். இப்போ ஒப்பாசிட்டிய ரெடியூஸ் பண்ணனால நமக்கு பின்னாடி இருக்க அந்த ஷேப்பும் விசிபிளா தெரியும். இப்ப அகைன் 100% வச்சுட்டேன் அப்படின்னா, பின்னாடி இருக்கிறது விசிபிளா தெரியாது. இப்ப நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் T பிரஸ் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்ம் பேனல் வந்து ரீசைஸ் பண்றதுக்கு. தென் ஷிஃப்ட் ஆல்ட்ட ஹோல்டு பண்றேன். ஈவனா நமக்கு ஷ்ரிங்க் ஆகும். இந்த மாரி ஷ்ரிங்க் பண்ணிட்டு என்டர் குடுத்துக்கிறேன். தென் இப்ப இந்த இமேஜ வந்து கீழ இருக்க ஷேப்க்கு கிளிப்பிங் மாஸ்க் போட போறோம். இத எப்படி போடலாம்னா, ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்ன்னு இருக்குல்ல, இத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த மாரி கிளிப் ஆயிடும். அப்படி இல்லன்னா, ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த இமேஜ் லேயருக்கும், இந்த ஷேப் லேயருக்கும் இடையில கொண்டு போனோம் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் வித் ஏரோ டவுன்வர்ட்ஸா பேஸ்ட் பண்ணியிருக்க மாரி வரும். அங்க ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கிளிப்பிங் மாஸ்க் ஆயிடும். இப்ப இந்த இமேஜ வந்து இந்த ஷேப்க்கு கிளிப்பிங் மாஸ்க் ஆயிருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இமேஜ்க்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரோ வந்து டவுன்வர்ட்ஸா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும். அண்ட் இந்த லேயர் லைட்டா மூவ் ஆயிருக்கும். அப்ப இது கிளிப்பிங் மாஸ்க் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிளிப்பிங் மாஸ்க்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, அகைன் ரைட் கிளிக் பண்ணி ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்றத குடுத்தா ரிலீஸ் ஆயிடும். அதே மாரி ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த டவுன் ஏரோ கட் சிம்பல் மாரி காமிக்கும். இங்க கொண்டு வந்தீங்கன்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிப்பிங் மாஸ்க் வந்து ரிமூவ் ஆயிடும். இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டோம் அப்படின்னா,
நம்ம இந்த இமேஜ ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்க்குள்ளார மட்டும் தான் மூவ் ஆகும். ஷேப்க்கு வெளியில வரவே வராது. ஆல்பம் டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாரி ஷேப்ஸ் போட்டு அதுக்குள்ளார இமேஜஸ், கப்பிள்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ, அது எல்லாமே கிளிப்பிங் மாஸ்க்ல பண்றது தான். இமேஜ மட்டும் தான் கிளிப்பிங் மாஸ்க் போட முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நம்மளோட அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் எல்லாத்தையுமே கிளிப்பிங் மாஸ்க் ஈஸியா பண்ணலாம். ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன், குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீ டபிள்யூ. ஸோ, இத வச்சுட்டு இந்த கிளாஸ்க்குள்ள ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி லைட்டா டிராக் பண்றேன். ஸோ, இந்த ஒரு கிளாஸ் செலக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாரி இன்னொன்னு செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ என் பேக்கிரவுண்ட் லேயர்ல கிளிக் பண்ணிட்டு, நான் இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜே குடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஜே அப்படின்னா, லேயர் வையா காப்பி. இப்போ நம்ம செலக்ஷன் பண்ணோம்ல, அந்த செலக்ஷன் மட்டும் இந்த இமேஜ்ல இருந்து டூப்ளிகேட்டா ஒரு தனி லேயருக்கு வந்துரும். இப்போ நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. இப்போ கண்ட்ரோல் இசட் குடுத்துட்டு ஃபுல்லா பின்னாடி வந்துட்டேன். எதுவுமே செலக்ட் பண்ணாம கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணா, எனக்கு ஹோல் இமேஜுமே டூப்ளிகேட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோல் இமேஜுமே இங்க டூப்ளிகேட் ஆயிருக்கு. அப்படி வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு குறிப்பிட்ட செலக்ஷன் மட்டும் டூப்ளிகேட் வரணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கீழ இருக்க பேக்கிரவுண்ட் லேயர் ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிளாஸ் மட்டும் தான் நமக்கு விசிபிளா இருக்கும். அண்ட் இதுக்கு மேல ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் கிரியேட் பண்ண போறேன். ஸோ லேயர்ஸ் பேனல்ல இப்ப இந்த லேயர கிளிக் பண்ணிட்டு, கீழ இருக்க அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணி, இதுல கிரேடியன்ட் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கிரேடியன்ட் அப்படின்ற ஸ்லைடர்ல டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ கிளிக் பண்ணி, சம் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஒரு கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஓகே குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப இந்த கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா, ஹோல் இமேஜ்க்குமே எனக்கு அப்ளை ஆயிருக்கும். அதாவது ஹோல் டாக்குமென்ட்க்குமே கீழ 100 லேயர்ஸ் இருந்தாலும் எதுவுமே நமக்கு விசிபிளா தெரியாது. பிகாஸ் இந்த கிரேடியன்ட் லேயர் தான் டாப்ல இருக்கு. அண்ட் இந்த கிரேடியன்ட்ட வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணோம்ல, அதாவது இப்ப இந்த லேயர மட்டும் பார்க்கணும் அப்டின்னா, ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த ஐ பட்டன கிளிக் பண்ணோம் அப்டின்னா, அந்த லேயர் மட்டும் விசிபிளா தெரியும். அகைன் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதே ஐ பட்டன கிளிக் பண்ணா நமக்கு எல்லாமே விசிபிள் ஆயிடும். ஸோ இந்த கிளாஸ்க்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும். இந்த கிரேடியன்ட் ஃபில் லேயர. ஸோ கிரேடியன்ட் ஃபில் லேயர கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் குடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்க்கு மட்டும் தான் அப்ளை ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி இடத்துல கிளிப்பிங் மாஸ்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது மேல இருக்க அந்த இமேஜோ ஆர் அட்ஜஸ்ட்மென்ட்டையோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. ஸோ எனக்கு இதுக்குள்ளார மட்டும் வா, வெளியில வராத அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தான் இந்த கிளிப்பிங் மாஸ்க். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கிறதுக்கு என்ன இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்ப்ளீட் ஆர்டிஃபிஷியலா தெரியும். ஸோ இதோட பிளெண்ட் மோட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பிளெண்ட் மோட மாத்தி பாருங்க ஒண்ணொண்ணா. இப்ப நார்மல்ல கிளிக் பண்ணிட்டு டவுன் பட்டன் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு பிளெண்ட் மோட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எது உங்களுக்கு செட் ஆகுற மாரி இருக்கோ அத வச்சுக்கோங்க. லீனியர் டாட்ஜ் ஆட் இது பார்த்தீங்கன்னா நல்லாருக்கு. கலர் டாட்ஜ் அப்படின்றது வச்சுக்கிறேன். அண்ட் இந்த கிரேடியன்ட் ஃபில் லேயர் இருக்குல்ல, இத மட்டும் நீங்க ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி நீங்க பார்த்துக்கலாம். இந்த மாரி ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான் நம்ம கிளிப்பிங் மாஸ்க் போட முடியுமா அப்படின்லாம் கிடையாது. அகைன் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் கிளிக் பண்றேன். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ பிரைட்னஸ் லைட்டா இன்கிரீஸ் பண்ணிட்டு, கான்ட்ராஸ்ட்ட கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லா அப்ளை ஆயிருக்கு. இமேஜ் ஃபுல்லா அப்ளை ஆயிருக்கு. இதையும் ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு மட்டும் அப்ளை ஆயிடும். இந்த மாரி நீங்க எவ்ளோ லேயர்ஸ் மேல வேணா அடுக்கிக்கிட்டே போலாம். எல்லாத்தையுமே கிளிப்பிங் மாஸ்க் பண்ணீங்கன்னா, இந்த இமேஜ்ல தான் கிளிப்பிங் மாஸ்க் ஆயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான மாஸ்க், லேயர் மாஸ்க். ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு லேயர் தான். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர்ல இருக்கு. இந்த இமேஜ்லயே பர்ட்டிகுலர் பார்ட்ட மட்டும் நம்ம ஹைட் பண்ணிட்டு, அந்த இடத்துல வேற ஒரு இமேஜ மாஸ்க் பண்ண போறோம். ஸோ கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்றது, ஒரு லேயர இன்னொரு லேயர்ல கிளிப் பண்றது. அண்ட் லேயர் மாஸ்க் அப்படின்றது, ஒரு லேயர்லயே வந்து மாஸ்க் போடுறது. ஸோ எந்த இடம் நமக்கு ரிவீலா இருக்கணும், எந்த இடம் நமக்கு ஹைடா இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றது. இப்ப இந்த இமேஜ் இருக்கு பாருங்க. இதுக்கு மேல நான் இன்னொரு இமேஜ டிராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒரு பேட்டர்ன் டிராக் பண்ணி போட்டேன். ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி, சைஸ ரெடியூஸ் பண்ணி, இந்த மாரி ரொட்டேட் பண்ணி இங்க வச்சுக்கிறேன். ஸோ டெம்பரரியா இந்த மேல இருக்குல்ல இந்த பேட்டர்ன் இத நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிட்டு, நம்மளோட மாடல் லேயர கிளிக் பண்ணிட்டு, குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் டீ ஷர்ட்ட மட்டும் இந்த மாரி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இப்ப நான் கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் எடுத்துட்டு, இத நான் கிளிப்பிங் மாஸ்க் போட்டேன் அப்டின்னா, நமக்கு 3 லேயர் வந்துரும். ஸோ, அதனால இந்த மாரி விஷயத்துக்கு கிளிப்பிங் மாஸ்க் அவாய்ட் பண்ணிட்டு, கிளிப்பிங் மாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்டின்னா, அட்ஜஸ்ட்மென்ட் லேயருக்கு தான் மெயினா நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் என்ன வேணுமோ, அத வந்து பர்ட்டிகுலர் செலக்ஷனோ ஆர் பர்ட்டிகுலர் லேயருக்கு மட்டும் கிளிப்பிங் மாஸ்க் போடுற மாரி பண்ணிக்கலாம். ஸோ, இந்த மாரி விஷயத்துக்கு லேயர் மாஸ்க் தான் பெஸ்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, மேல இருக்க இந்த இத ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு, அந்த பேட்டர்ன் லேயர கிளிக் பண்ணிட்டு, லேயர்ஸ் பேனல்ல கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்க் ஐகான் மாரி இருக்கும். ஒரு பாக்ஸ் வித் ரவுண்ட் இருக்கும். ஸோ, இத நான் கிளிக் பண்ணேன் அப்டின்னா, இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட செலக்ஷன் இருக்குல்ல, செலக்ஷன் மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க, அந்த மாஸ்க்குள்ளார. மீதி பார்ட் எல்லாமே பிளாக்கா இருக்கு. ஸோ, பிளாக் வந்து ஹைட், ஒயிட் வந்து ரிவீல்ஸ். இப்ப இந்த மாஸ்க்ல கிளிக் பண்ணிட்டு, கிளிக் பண்ணி பிரஷ் டூல் எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா, பிளாக் இருக்கு. ஒயிட்டா மாத்திக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒயிட் வந்து ரிவீல்ஸு, பிளாக் வந்து ஹைட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒயிட்டா மாத்திட்டு, இப்போ நான் இங்க பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா, பார்த்தீங்களா எனக்கு இந்த இடத்துல நான் ரிவீல் பண்றேன்னு அர்த்தம். ஸோ மாஸ்க்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ரிவீல் ஆயிருக்கும். அகைன் ஹைட் பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்க்ரவுண்ட் கலர பிளாக்கா மாத்திக்கிறேன். மாத்திட்டு இப்ப நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஹைட் ஆயிரும். ஸோ இந்த மாரி பண்றனால, நமக்கு எப்ப வேணும்னாலும் இந்த லேயர அகைன் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த லேயர நம்ம எந்த டிஸ்டர்புமே பண்ணல பாருங்க. இதே நான் அந்த லேயர எரேசர் டூல் வச்சு இந்த இத எரேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, திருப்பி நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது. பட் நம்ம ஜஸ்ட் ஒரு மாஸ்க் தான் போட்டுருக்கோம். அண்ட் போன இதுல பண்ண மாரி இந்த பிளெண்ட் மோட வந்து மல்டிப்ளையா மாத்திக்கிறேன். ஸோ நமக்கு நல்லா பிளெண்ட் ஆயிடும். அண்ட் இன்னும் உங்களுக்கு பிளெண்ட் வேணும் அப்படின்னா, இந்த லேயர்ல கிளிக் பண்ணிட்டு, இந்த லேயர்ஸ் பேனல்ல கீழ எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல கரண்ட் லேயர், அண்டர்லேயிங் லேயர்ன்னு இருக்கும். நம்ம வந்து அண்டர்லேயிங் லேயர் அதாவது கீழ இருக்குல்ல இந்த பேக்கிரவுண்ட் லேயர் அதோட தான் பிளெண்ட் பண்ண போறோம். அதனால அண்டர்லேயிங் லேயர இந்த ஸ்லைடர் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்லைடர் இந்த மாரி மூவ் பண்ணிக்கலாம். இங்கிட்டு மூவ் பண்ணி சரி வரல அப்படின்னா, இந்த சைடு மூவ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகுது. பட் ரொம்ப ஹார்ஷா இருக்கு. ஸோ ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இழுத்துட்டு வரோம். இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்மூத்தான பிளெண்டிங் கிடைக்கும். அண்ட் இதையும் ஆல்ட் ஹோல்டு பண்ணி லைட்டா ஸ்லைட் பண்ணி பாருங்க. டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல. அப்படியே விட்டுறலாம். தென் இப்போ ஓகே குடுத்துக்கலாம். ஸோ லேயர் மாஸ்க்க இப்படி யூஸ் பண்ணலாம். ஆர் இப்ப இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நெறைய இதில பார்த்திருப்போம். ஃபோட்டோஷாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த கோஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஜஸ்ட் நம்ம பேக்கிரவுண்ட் அன்லாக் பண்ணிட்டு, கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்ணிக்கலாம். தென் நம்ம லேயர்ல கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதோட இந்த மவுத்த மட்டும் இதுக்குள்ள ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இதோட ஒப்பாசிட்டிய ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் நமக்கு எங்க செட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிறது நமக்கு விசிபிளா தெரியும். ஸோ இந்த மவுத் கிட்ட இத செட் பண்ணணும். இப்ப நமக்கு இது ஸ்லாண்டிங்கா இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா லிப்ஸு. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டு கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணி லைட்டா இந்த மாரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். தென் கரெக்ட்டா இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்டர் குடுத்துக்கிறேன். அண்ட் இப்ப இதோட ஒப்பாசிட்டிய 100% வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸோ இந்த இது என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட்டா ஹைட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் எதுவுமே செலக்ஷனே பண்ணல. செலக்ஷன் பண்ணிட்டு மாஸ்க் ஐகான் கிளிக் பண்ணா தானே மாஸ்க் ஆகும். நான் எதுவுமே செலக்ஷன் பண்ணாம ஜஸ்ட் மாஸ்க் ஐகான் கிளிக் பண்றேன். ஸோ நமக்கு ஒயிட் மாஸ்க் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒயிட் ரிவீல்ஸ். ஒயிட் வந்து எதையுமே ஹைட் பண்ணாது. எல்லாத்தையுமே அப்படியே ஷோ பண்ணும். அதனால டிஃபால்ட்டா ஒயிட் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நமக்கு ஷோ பண்ணுது. இப்ப இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் பிளாக்ல பெயிண்ட் பண்றோமோ, அது மட்டும் தான் ஹைட் ஆகும். பி கிளிக் பண்ணி பிரஷ் டூல் எடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா, இது மட்டும் தான் நமக்கு ஹைட் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபுல்லா பிளாக்ல பெயிண்ட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன இருக்கு? பிளாக் இருக்கு. ஸோ இந்த மாஸ்க்ல கிளிக் பண்ணிட்டு, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் குடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இமேஜ் இருக்கு. மேல தான் இருக்கு. பட் ஃபுல்லா நம்ம பிளாக்க வச்சு ஹைட் பண்ணிட்டோம். இப்ப சொல்லுங்க. இதுல ஒயிட்ல எங்கெங்கலாம் பெயிண்ட் பண்றோமோ, அது மட்டும் தான் ரிவீல் ஆகும். ஸோ நான் ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு, பிரஷ் டூல்ல இந்த மவுத் கிட்ட மட்டும் ஜஸ்ட் இந்த மாரி பெயிண்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகுது. ஸோ நான் இந்த மாரி ஹார்ஷா பெயிண்ட் பண்ணாம, நான் என்ன பண்றேன், இந்த பிரஷ்ஷோட ஒப்பாசிட்டிய கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 50% வச்சுக்கிறேன். வச்சுட்டு, இப்ப நான் பெயிண்ட் பண்றேன். இந்த டீத் இருக்க இடத்துல மட்டும் அகைன் அண்ட் அகைன் கிளிக் பண்ணி பெயிண்ட் பண்றேன். அண்ட் எட்ஜஸ்லலாம் இந்த மாரி ஸ்மூத்தா விட்டுறேன். அதுக்காக தான் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணேன். ஸோ இப்ப என்ன பண்றேன், ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிட்டு, நம்ம பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணது வெளியிலயே இந்த மாரி வந்துருச்சு. ஸோ அத நம்ம அகைன் ஹைட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பிரஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் இருந்துச்சுல்ல, இப்ப பிளாக்கா மாறிடுச்சு பாருங்க. இப்ப பிரஷ் சைஸ ஓப்பன் பிராக்கெட்ட கிளிக் பண்ணி ரெடியூஸ் பண்ணிட்டு, இங்க வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஒப்பாசிட்டிய 100% கூட வச்சுக்கலாம். ஆர் ஒரு 80% வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஹைட் பண்றேன். நமக்கு தேவை லிப்ஸ் மட்டும் தான். அதனால இந்த மாரி ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி நீங்க கலர மாத்தி மாத்தி அண்ட் ஒப்பாசிட்டியும் இதெல்லாமே ப்ளே பண்ணி, அழகா மேனிபுலேஷன் ஈஸியா பண்ணலாம். இத முடிச்சதுக்கப்புறம் கூட இந்த லேயர கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணி, ஸோ இந்த மாரி நீங்க ரொட்டேட் பண்ணிலாம் வச்சுக்கலாம். மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாரி பிளெண்ட் பண்ணியிருப்போம். அதனால இத ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்றது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முன்னாடியே கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாஸ்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இத நான் எரேசர் வச்சு எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, திருப்பி நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இப்ப நம்ம எப்ப வேணுமோ என்ன வேணா ரெக்கவர் பண்ணிக்கலாம். நோஸையும் இப்ப சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, மாஸ்க்ல கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். தென் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா, நோஸையும் நம்ம இந்த மாரி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப மாஸ்க்குக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். இப்ப நான் ஹைட் பண்ணேன் அப்படின்னா, லேயர் ஃபுல்லாவே ஹைட் ஆயிரும். நமக்கு ஒரிஜினல் லேயர் மட்டும் தான் இருக்கும். பட் மாஸ்க்க மட்டும் எப்படி ஹைட் பண்ணி பார்க்கிறதுனா, ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி மாஸ்க்க கிளிக் பண்ணேன் அப்படின்னா, டெம்பரரியா டிசேபிள் ஆயிடும். மாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் சிம்பல் மாரி இருக்கு பாருங்க.
ஸோ இப்போ டெம்பரரியா டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஒரிஜினல் இமேஜ பார்க்கறதுக்காக. ஸோ இந்த இமேஜ பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி அகைன் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அகைன் மாஸ்க் வந்துரும். அண்ட் இந்த மாஸ்க் பண்றதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இமேஜ மாஸ்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடம் மட்டும் நமக்கு செலக்ஷன் வேணும். ஸோ இத மட்டும் நம்ம சுத்தி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அகைன் பென் டூல் எடுத்துட்டோ, லேசர் டூல் எடுத்துட்டோ செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கண்ட்ரோல ஹோல்டு பண்ணி மாஸ்க் ஐகான கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மாஸ்க் பண்ணியிருக்கோம்ல, அத சுத்தி செலக்ஷன் வந்துரும். கண்ட்ரோல் இசட் குடுத்துக்கிறேன். இதுவே கண்ட்ரோல ஹோல்டு பண்ணி நம்ம லேயர கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அந்த லேயர சுத்தி இந்த மாரி செலக்ஷன் வந்துரும். ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணா செலக்ஷன் வரும். மாஸ்க்க கிளிக் பண்ணா. ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி மாஸ்க்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா, டிசேபிள் ஆகும் மாஸ்க் டெம்பரரியா. அண்ட் இந்த மாஸ்க்கோட டென்சிட்டிய குறைச்சு பார்க்கணும். ஸோ இப்ப நம்ம இந்த லேயர கிளிக் பண்ணிட்டு, இதோட ஒபாசிட்டிய குறைச்சோம் அப்படின்னா, நமக்கு மாஸ்க் பண்ணதெல்லாம் விசிபிளா தெரியாது. ஆல்ரெடி இருக்கிறதோட ஒபாசிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் லைட்டா வரணும். அப்படின்றதுக்கு என்ன பண்றதுன்னா, மாஸ்க் இருக்குல்ல, மாஸ்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப ப்ராப்பர்ட்டீஸ் பேனல்ல பாருங்க. ப்ராப்பர்ட்டீஸ் பேனல் உங்களுக்கு இல்ல அப்படின்னா, விண்டோல போயிட்டு ப்ராப்பர்ட்டீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல டென்சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டா 100% இருக்கும். ஸோ இத நான் ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஒரிஜினல் இமேஜ் பாருங்க, நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்றோமோ 67% ரெடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அப்ப மீதி எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு? 33% வந்து விசிபிளா தெரியும். இப்ப நான் ரெடியூஸ் பண்ணா எனக்கு எவ்வளோ விசிபிளா தெரியுமோ, ஃபுல்லா டென்சிட்டிய ரெடியூஸ் பண்ணிட்டா, ஃபுல் இமேஜுமே விசிபிளா தெரியும். ஸோ இந்த மாரி கூட நீங்க பார்த்துக்கலாம் இமேஜ. அண்ட் இதிலயே ஃபெதர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத இன்கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஃபெதர் இன்கிரீஸ் ஆகும். நம்ம நார்மலா இப்ப இந்த பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், அந்த இடத்துல ஃபெதர் லைட்டா இன்கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா, சுத்தி நமக்கு அந்த விசிபிலிட்டி தெரியாம போகும். இல்லன்னா அது ரொம்ப ஹார்ஷா தெரியும். ஸோ அந்த மாரி இதுக்கு ஃபெதர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லேயர் மாஸ்க்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பிளாக் ஹைட்ஸ், ஒயிட் ரிவீல்ஸ் இது 2 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாஸ்க்க போட்டுட்டு பிரஷ்ஷ வச்சு பெயிண்ட் பண்ணி ரிவீல் பண்ணலாம், இல்ல ஹைட் பண்ணலாம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப வெக்டார் மாஸ்க்னா என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இத எப்படி யூஸ் பண்றது? இது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஷூவ மட்டும் நான் கட் பண்ணணும். அண்ட் கட் பண்ற பாத் வந்து எனக்கு டெலீட் ஆகக்கூடாது. பாத் எப்பவுமே இருக்கணும். நான் எப்ப வேணுமோ அத எடிட் பண்ணி அந்த பாத்த இன்கிரீஸ் பண்ணி மாத்திக்குவேன். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷனுக்கு வெக்டார் மாஸ்க் கண்டிப்பா யூஸ் ஆகும். அண்ட் இது எதுக்கு மெயினா யூஸ் ஆகுது அப்படின்றத நான் அடுத்து ஃபைனலா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ சேம் லைக் தட் குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாரி டிராக் பண்ணி செலக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் செலக்ஷன் பண்ணத பார்த்தீங்கன்னா, நான் லேயர் மாஸ்க் போடுறேன். ஸோ லேயர ஜஸ்ட் கிளிக் பண்ணி மாஸ்க் பண்ணிட்டேன். பட் இப்படி பண்ணா என்னால அந்த பாத்த வந்து எடிட் பண்ண முடியாது. நம்ம நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட்ட கட் பண்றதுக்கு பென் டூல வச்சு பாத் போட்டு கட் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி இந்த மாஸ்க் போட்டா நான் என்னால அத அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோல் இசட் குடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம செலக்ஷன் மட்டும் இருக்கணும். தென் லேயர்ஸ் பேனலுக்கு பக்கத்தில சேனல்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில பாத்ஸ்ன்னு இருக்கும். பாத்ஸ கிளிக் பண்ணிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, மேக் வொர்க் பாத் ஃப்ரம் செலக்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு நெறையா நோட்ஸ் வந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு கர்வ்க்கே 4 நோடு வந்திருக்கு. ஸோ அந்த மாரி எனக்கு எக்கச்சக்கமான நோடு வரும். இத அட்ஜஸ்ட் பண்றது எனக்கு கஷ்டம். ஸோ கண்ட்ரோல் இசட் குடுத்துக்கிறேன். அதனால என்ன பண்ணணும்னா, இந்த மேக் வொர்க் பாத் அப்படின்னு இருக்குல்ல, இத ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இதோட டாலரன்ஸ் வரும். டாலரன்ஸ் வந்து 10 பிக்சல்ஸ் வச்சு குடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். டிஃபால்ட்டா 2 இருக்கு. ஸோ நான் ஒரு 9 குடுத்துட்டு ஓகே குடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு பாருங்க. பட் ரெடியூஸ் ஆனா அந்த அளவுக்கு நமக்கு அக்யூரசியும் குறைஞ்சிரும். ஸோ அதனால இந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணாம, இன்னும் கொஞ்சம் கம்மியா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இசட் குடுத்துட்டு, அகைன் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணி 9 குடுக்காம, ஒரு 6 குடுத்துட்டு என்டர் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவு நமக்கு ஓகேவா இருக்கு. இப்ப அகைன் லேயர்ஸ் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு, கண்ட்ரோல ஹோல்டு பண்ணி, கீழ இருக்குல்ல லேயர் மாஸ்க் அத கிளிக் பண்றேன். ஸோ இப்போ லேயர் மாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளாக், ஒயிட் இல்ல, கிரே, ஒயிட் இருக்கும். ஸோ அப்படி இருந்தா அது வெக்டார் மாஸ்க்ன்னு அர்த்தம். பிளாக் அண்ட் ஒயிட்ன்னு இருந்தா அது லேயர் மாஸ்க்ன்னு அர்த்தம். இப்ப நம்ம வெக்டார் மாஸ்க் போட்டுருக்கோம். இப்ப வெளில கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. நார்மலா ஃபர்ஸ்ட் போட்டோம்ல லேயர் மாஸ்க் அந்த மாரி தான் இருக்கும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு பாத் செலக்ஷன் டூல் டிஃபால்ட்டா செலக்ட் ஆகும். இதுக்கு கீழ டைரக்ட் செலக்ஷன் டூல் இருக்கு பாருங்க. இத எடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு பாத் விசிபிளா இருக்கும். ஸோ இப்ப இந்த நோட கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த ஹேண்ட்ல இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு இமேஜ் வர வேண்டியது இருக்கு அப்படின்றத இந்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதுக்கு தான் டென்சிட்டின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப டென்சிட்டி அப்படின்றத லைட்டா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு பேக்கிரவுண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது தெளிவா தெரியும். ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் இந்த மாரி இந்த பாத்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷூ இந்த இடத்துல விட்டுட்டோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும்.
ஸோ அந்த மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கரெக்ட்டா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் டென்சிட்டிய ஃபுல்லா 100% வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரிஜினல் இமேஜ் வந்துரும். நம்ம கட் பண்ண இமேஜ் நமக்கு வந்துரும். அண்ட் அதே மாரி உங்க இமேஜுக்கு ஃபெதர் வேணுனாலும் குடுத்துக்கலாம். பட் இந்த இமேஜுக்கு ஃபெதர் தேவையில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபெதர் நமக்கு இப்படி இருக்கு. ஃபெதர ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் தான் தேவை. அண்ட் இதோட யூஸ் கேஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, Amazon, Flipkart இந்த மாரி வெப்சைட்லலாம் ப்ராடக்ட்ட வந்து நமக்கு பேக்கிரவுண்ட் இல்லாம தான் வச்சிருப்பாங்க ஒயிட் கலர்ல. அதாவது கட் பண்ணி ஒயிட் கலர் பேக்கிரவுண்ட்ல ஆர் சம் கலர் பேக்கிரவுண்ட்ல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இடத்துல இந்த மாரி ஒண்ணு வெக்டார் மாஸ்க் போடணும். அப்படி இல்லன்னா நம்ம பாத் போட்டு தான் கட் பண்ணணும். லேயர் மாஸ்க்லாம் போடவே கூடாது. பிகாஸ் இப்படி போட்டா தான் நமக்கு இந்த அட்வர்டைஸ்மென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதில கட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் அகைன் இந்த அட்வர்டைஸ்மென்ட் நமக்கு ரிவிஷனா வரும். ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன் வரும்போது, நம்ம அகைன் இத எடிட் பண்ற மாரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல சரியா பண்ணாம விட்டுருப்போம். ஸோ இந்த இடத்துல எனக்கு கட் ஆகுது அப்படின்னு கிளையன்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இடத்துல ஜஸ்ட் இந்த பாத்த கிளிக் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்கணும். அகைன் எடுத்து புதுசா கட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதில நம்ம வேற ஏதாவது மிஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் ஷூக்கு சொல்லல. ஒரு காம்ப்ளக்ஸான ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, அதில அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ வெக்டார் மாஸ்க்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, சேனல் மாஸ்க். இப்ப இந்த கிளவுட சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அது ஈஸியாவே சேஞ்ச் பண்ணிடலாம். ஜஸ்ட் எடிட்ல போயிட்டு ஸ்கை ரீப்ளேஸ்மென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகுது பாருங்க. ஸோ ஸ்கைய டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இதில செலக்ட் பண்ற ஸ்கை சேஞ்ச் ஆயிடும். அதுக்கேத்த மாரி இமேஜும் கொஞ்சம் பிளெண்ட் ஆகும். இப்ப நான் இந்த இத செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா மாறிடுது. அண்ட் இதில டெம்பரேச்சர், ஸ்கேலு இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி மாத்திக்கலாம். பட் நம்ம இது நம்மளோட மோட்டோ கிடையாது. நீங்க இன்டர்வியூ போறீங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜுவல்ஸ் குடுத்துருவாங்க. ஒரு பிளெயின் பேக்கிரவுண்ட்ல ஜுவல்ஸ் குடுத்து, அந்த ஜுவல்ல பார்த்தீங்கன்னா, மைன்யூட்டா ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதோட பேக்கிரவுண்ட எனக்கு ரிமூவ் பண்ணி குடுங்க அப்டின்பாங்க. அந்த டைம்ல நம்ம மைன்யூட்டா எந்த டூல வச்சு பண்ணாலும் நமக்கு வேலைக்கு ஆவாது. ஸோ அப்போ வந்து நமக்கு சேனல் மாஸ்க் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். லேயர்ஸ் பேனல்ல பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் பேனலுக்கு பக்கத்தில சேனல்ஸ்ன்னு இருக்கும். சேனல்ஸ் இல்ல அப்டின்னா, விண்டோல போயிட்டு சேனல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல்ல பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா ஆர்ஜிபி இருக்கும். ஆர்ஜிபி ரெட், கிரீன், ப்ளூ இருக்கும். இப்ப நான் ஜஸ்ட் ப்ளூவ வந்து ஹைட் பண்றேன். இந்த கிரீனையும் ஹைட் பண்றேன். ஸோ ரெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட்டா இல்ல. அந்த கிளவுடும் பார்த்தீங்கன்னா, டார்க்கா தான் இருக்கு. அடுத்து கிரீன் கிளிக் பண்றேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, சுத்தமா கான்ட்ராஸ்ட்டே இல்ல. பேக்கிரவுண்ட் ரொம்ப ஒயிட்டா இருக்கு. இதுவும் கொஞ்சம் ஒயிட் ஆகுற மாரியா இருக்கு. மேக்ஸிமம் இந்த ப்ளூ சேனல் இருக்குல்ல, இது மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எல்லா இமேஜுக்குமே. இப்போ ப்ளூ சேனல் பார்த்தீங்கன்னா, நல்லா கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. நமக்கு இது வந்து பிளாக்கா இருக்கு அண்ட் பேக்கிரவுண்ட் ஒயிட்டா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம எடுக்க போறோம். இந்த ப்ளூ சேனல்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணி, டிராக் பண்ணி கீழ பிளஸ் ஐகான் இருக்கும். நியூ லேயர் கிரியேட் பண்ற மாரி. ஸோ அதில விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ளூ சேனல் வந்து காப்பி எடுத்துட்டோம். பிகாஸ் நம்ம ஒரிஜினல் எடிட் பண்ணோம் அப்டின்னா, இமேஜே கொலாப்ஸ் ஆயிடும். ஒரிஜினல் இமேஜே. ஒரிஜினல் சேனல்ல எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு காப்பி எடுத்துட்டு, அதில தான் நம்ம வொர்க் பண்ணணும். இப்போ ப்ளூ காப்பி அப்டின்னு வந்துருச்சு பாருங்க. இப்ப நமக்கு லெவல்ஸ் பேனல் வரணும். ஸோ அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் இங்க கிடையாது. ஸோ லேயர்ஸ் பேனல்ல தான் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். இப்ப நமக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் வேணும் அப்டின்னா, ஜஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு, அட்ஜஸ்ட்மென்ட்ல லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல என்ன பண்ணணும்னா, டார்க்கா இருக்க பார்ட்ஸ டார்க் ஆக்கணும். ஒயிட்டா இருக்க பார்ட்ஸ ஃபுல் ஒயிட் ஆக்கணும். இதுதான் இந்த லெவல்ஸ் பேனல் வச்சு நம்ம பண்ண போறது. ஸோ ஜஸ்ட் லெஃப்ட்ல இருக்க ஸ்லைடர ரைட்ல மூவ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, டார்க்கா இருக்கிறது நல்லா டார்க் ஆகுது. அண்ட் ரைட் மோஸ்ட் இருக்க ஸ்லைடர லெஃப்ட்ல மூவ் பண்றேன். ஸோ நமக்கு கான்ட்ராஸ்ட் நல்லா பூஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாரி மைல்டா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. 3த்தையுமே மைல்டா அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இந்த மாரி 3 ஸ்லைடரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, டார்க்கர் பிக்சல டார்க் ஆக்கிட்டேன். அண்ட் ஒயிட்டர் பிக்சல ஒயிட் ஆக்கிட்டேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம், நமக்கு டார்க்கர் பிக்சல்லே பார்த்தீங்கன்னா, ஒயிட்லாம் இருக்கு. ஸோ இந்த இடம்லாம் நமக்கு வேணாமா அப்படின்னா வேணும். இங்க ஒயிட்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேணும். ஸோ அதனால இப்ப இங்க ஓகே குடுத்துட்டு, பிரஷ் டூல் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில வந்து ஹார்ட்னஸ ஃபுல்லா 100% வச்சுக்கிறேன். பிகாஸ் சாஃப்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல இப்படி பெயிண்ட் பண்ணும்போது லைட்டா வரும் இந்த இடத்துல. அதனால 100% வச்சுட்டு, பிரஷ் சைஸ ரெடியூஸ் பண்ணி, ஸோ எங்கெங்கலாம் ஒயிட்டா இருக்கோ, அங்கலாம் பிளாக்க வச்சு ஃபில் பண்றேன். ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு, பிளாக்க வச்சு இந்த மாரி ஃபில் பண்றேன். அண்ட் ஒபாசிட்டி 100% வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ட்ரீஸ்க்குள்ள இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் நமக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. கீழ இருக்க இந்த ஃபீல்டுல தான். ஃபீல்டுல எல்லாமே பிளாக்கா இருக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா, இப்ப செலக்ட் பண்ணியாச்சு. இப்ப எதுக்காக இப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்ப கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி
ஒரு லேயர கிளிக் பண்ணா என்ன ஆகும்? அந்த லேயர்ல இருக்கிறது மட்டும் செலக்ஷன் வரும். நான் ஆல்ரெடி சொன்னேன். மாஸ்க்ல கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணா, அந்த மாஸ்க்கா இருக்க பார்ட் மட்டும் செலக்ஷனா வரும். அதே மாரி இப்ப இந்த ப்ளூ காப்பின்னு இருக்குல்ல, இத கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணேன் அப்டின்னா, நமக்கு பிளாக் பார்ட்ட மட்டும் சுத்தி செலக்ஷன் வந்துருச்சு பாருங்க. இந்த மாரி செலக்ஷன் கொண்டு வரதுக்காக தான் இவ்ளோ ப்ராசஸும் பண்ணோம். இப்ப நமக்கு ப்ளூ காப்பி இதுக்கப்புறம் தேவையில்ல. ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம லேயர்ஸ் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு, கீழ இருக்க மாஸ்க் ஐகான் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜ டிராக் பண்ணி போட்டுட்டேன். அண்ட் இத பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா பின்னாடி கொண்டு போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கிரவுண்ட ஃபுல்லாவே மாத்திட்டோம். அண்ட் ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலும், ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கரெக்ட்டா தான் கட் பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துலலாம் பாருங்க, இன்னும் சரியா நம்ம பண்ணல. ஸோ அந்த லெவல்ஸ் பேனல கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்டின்னா, நம்மளால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். பொறுமையா பண்ணணும். அண்ட் கீழ ஃபீல்ட ஏன் நம்ம ஃபுல்லா இது பண்ணணும் உங்களுக்கு இப்ப தெரியுதா? ஸோ இந்த இடம்லாம் இப்ப இந்த இடத்துல கிளவுட் ஃபில்லா இருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், கீழ எல்லாத்தையுமே ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி சேனல் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இப்ப 4 மாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த 4 மாஸ்க்ல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல்ல Photoshop பிகினர்ஸ் கிளாஸஸ் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அண்ட் Photoshop டியூட்டோரியல்ஸ் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஆல்பம் டிசைன், ஃபோட்டோ ஃப்ரேம் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அண்ட் போஸ்டர் டிசைன்ஸ், கிரியேட்டிவ் போஸ்டர் டிசைன்ஸ் டியூட்டோரியல்ஸ் பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.